The Second Coming of the Lord. This message by Brother William Marion Branham was delivered on Wednesday evening, April 17, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. கர்த்தருடைய இரண்டாம் வருகை. இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. I believe it was Sunday morning when I was speaking on the virtues of woman. How blessed! Who could find a sweeter thing than to come home tired when God has given man a wife? நான் ஸ்திரீயின் நற்பண்புகள் என்பதின் பேரில் ஞாயிறு காலை பேசிக் கொண்டிருந்தேன் என்று நான் நினைக்கிறேன். தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவியை அளித்திருக்கும் போது, அவன் களைப்படைந்து வீட்டிற்கு வரும்போது, அதை பார்க்கிலும் இனிமையான காரியத்தை அவன் கண்டறிய கூடுமா? எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட காரியம்! A woman and a man is inseparable. They are one. In the creation, God created them first, both together, and they're one, heart, soul, mind, and everything. ஒரு புருஷனும் ஒரு ஸ்திரீயும் இணை பிரியாதவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள். சிருஷ்டிப்பில் தேவன் முதலில் அவர்கள் இருவரையும் ஒன்றாக சேர்த்து சிருஷ்டித்தார். எனவே அவர்கள் ஒரே இருதயமும் ஆத்துமாவும் சிந்தையும் கொண்டவர்களாய் மற்ற ஒவ்வொரு காரியத்திலும் அவ்வாறே இருந்தனர். When he made man in the dust of the earth, he separated from his wife. When he made Eve, he didn't go make a woman, pick up some more dirt, but he took from the side of Adam a rib and made his wife. அவர் மனிதனை பூமியின் தூசியிலிருந்து உண்டு பண்ணினார். பின்னர் அவனை தன்னுடைய மனைவியிடத்திலிருந்து வேறு பிரித்தார். அவர் ஏவாளை உண்டாக்கின போது அவளை ஒரு ஸ்திரீயாக உண்டு பண்ண இன்னும் கொஞ்சம் மண்ணை எடுக்கும்படி செல்லாமல் அவர் ஆதாமின் பக்கவாட்டில் இருந்த ஒரு விலா எலும்பை எடுத்து அவனுடைய மனைவியை உண்டாக்கினார். He said, she's bone of my bone, flesh of my flesh. They were one in heart, soul and body. அப்பொழுது அவன் அவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் என்றான். அவர்கள் இருதயத்திலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஒன்றாகவே இருந்தனர். It's a type of Christ. God didn't take Christ's church from a creed. Neither did he take it from a denomination. He taken it from the heart of Christ. The spirit inside to the blood. அது கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாய் உள்ளது. தேவன் கிறிஸ்துவனுடைய சபையை ஒரு கொள்கையிலிருந்து எடுக்கவில்லை. அவர் அதை ஒரு ஸ்தாபனத்திலிருந்து எடுக்கவில்லை. அவர் அதை கிறிஸ்துவனுடைய இருதயத்திலிருந்து அவருடைய பக்கவாட்டில் குத்தப்பட்ட ஈட்டியினால் வடிந்த இரத்தத்தினூடாகவே எடுத்தார். My brother, sister, I don't care how religious you might be, if you're not covered by the blood, you're lost. Amen. We'll get into that day after tomorrow night. Show how vital it is. But you're lost without the blood. என் சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எவ்வளவுதான் பக்தியா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் இரத்தத்தினால் மூடப்படவில்லை என்றால் நீங்கள் இழக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாம் நாளை மறுநாள் இரவு அதற்குள்ளாக சென்று அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை காண்பிக்க உள்ளோம். ஆனால் இரத்தம் இல்லாவிடில் நீங்கள் இழக்கப்படுவீர்கள். Now, then when he made that wife, she was a companion. It was something for him to love. It was part of him. இப்பொழுது அதன் பின்னர் அவர் அந்த மனைவியை உண்டாக்கின போது அவள் ஒரு தோழியாய் இருந்தாள். அது அவனுக்காக நேசிக்கும்படியான ஏதோ ஒரு காரியமாய் இருந்தது. அது அவனுடைய பாகமாய் இருந்தது. Now listen close. A man or a woman can never go to heaven except they are born again. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். ஒரு புருஷனோ அல்லது ஒரு ஸ்திரீயோ மறுபடியும் பிறந்தால் ஒழிய அவர்கள் ஒருபோதும் பரலோகத்திற்கு செல்லவே முடியாது. I don't mean because you spoke with tongues. I don't mean because you shouted. I don't mean because you danced. I don't mean because you went to church and been regular. Wear buttons for your faithfulness. நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசியிருக்கிற காரணத்தால் செல்ல முடியும் என்று நான் கூறவில்லை. நீங்கள் சத்தமிட்டிருக்கிற காரணத்தால் செல்ல முடியும் என்று நான் கூறவில்லை. நீங்கள் நடனமாடி இருக்கிற காரணத்தால் செல்ல முடியும் என்று நான் கூறவில்லை. நீங்கள் சபைக்கு சென்றிருக்கிற காரணத்தால், ஒழுங்காக சென்று வந்துள்ள காரணத்தினால், உங்களுடைய விசுவாசமுள்ள ஒழுங்கான செயல்பாட்டின் நிமித்தமாக செல்ல முடியும் என்று நான் கூறவில்லை. Those things are all right, but that's not it. There has got to be absolutely a
union connection between you and Christ, that you become one. You are one. அந்த காரியங்கள் எல்லாம் சரிதான். ஆனால் இதுவோ அதுவல்ல. நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாகும் அளவிற்கு உங்களுக்கிடையே ஒரு முற்றிலுமான ஐக்கிய தொடர்பு உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுதே நீங்கள் ஒன்றாயிருக்கிறீர்கள். And if you're not, how could you imagine coming in at night time tired, weary, worn? If you're a farmer, mechanic, preacher, whatever you are, come in when you go into your little home, you're longing till you can get there. நீங்கள் அவ்வாறில்லை என்றால் இரவு நேரத்தில் நீங்கள் களைப்புற்று சோர்வுற்று சலிப்புற்று வீட்டுக்குள்ளே வருவதை யூகித்து பார்க்க முடிகிறதா? நீங்கள் ஒரு விவசாயியாகவோ எந்திரம் பழுது பார்க்கும் பணியை செய்பவனாகவோ பிரசங்கியாகவோ அல்லது நீங்கள் யாராகவோ இருந்து உள்ளே வருவீர்களேயானால் நீங்கள் உங்களுடைய சிறிய வீட்டுக்குள்ளாக வரும்போது நீங்கள் அங்கு சென்றடையும் வரை நீங்கள் மிகுந்த ஆவல் கொண்டிருப்பீர்கள். You open the door and a sweet little wife stands there. She greets you. She's all prettied and cleaned up. அப்பொழுது நீங்கள் வாசலை திறக்க அங்கே உங்களுடைய இனிமையான மனைவி நின்று உங்களை வாழ்த்துகிறாள். அவள் முழுமையான அழகுடையவளாகவும் சுத்தமுடையவளாகவும் இருக்கிறாள். She walks over and kisses you on the cheek. She says, "Dad, you're tired." She sets you down in a chair. She sets herself down on your lap. She puts her arms around you and she pats you. அப்பொழுது அவள் நடந்து வந்து உங்களை கன்னத்தில் முத்தமிடுகிறாள். பின்னர் அவள், "தந்தையே, நீர் களைப்புற்றிருக்கிறீர்" என்பாள். அதன் பின்னர் அவள் உங்களை ஒரு நாற்காலியில் அமர செய்து அவளும் உங்களுடைய மடி மீது அமர்ந்து தன்னுடைய கரங்களை உங்கள் மீது போட்டுக்கொண்டு உங்களை தட்டி கொடுக்கிறாள். It just seems like then that you're not tired. Something picks you up. It's something that God gave you for that purpose. It's a part of you. Now, if she's a true wife, அப்பொழுது நீங்கள் களைப்புற்றிராதது போலவே அது தென்படுகிறது. ஏனென்றால் ஏதோ காரியம் உங்களுடைய சுமையை மேலே தூக்கி லகுவாக்குகிறது. அது அந்த நோக்கத்திற்காகவே தேவன் உங்களுக்கு அளித்த ஒரு காரியமாய் உள்ளது. இப்பொழுது அவள் ஒரு உண்மையான மனைவியாய் இருப்பாளேயானால் அப்பொழுது அது உங்களுடைய ஒரு பாகமாக உள்ளது. but what if those lips has kissed another man that day or some other time? What if you're conscious of that? ஆனால் அந்த உதடுகள் அந்நாளிலோ அல்லது மற்ற ஏதோ ஒரு நாளிலோ வேறொரு மனிதனை முத்தமிட்டிருந்தால் என்னவாயிருக்கும்? உனக்கு அதை குறித்த உணர்வு இருக்குமாயின் என்னவாயிருக்கும்? What if them arms has hugged another man? She is absolutely an abomination on your lap. That kiss burns like a Judas kiss. Those arms, you'd rather they wouldn't be around you. அந்த கரங்கள் வேறொரு மனிதனை அணைத்து தழுவியிருந்தால் என்னவாயிருக்கும்? அப்பொழுது அவள் உன்னுடைய மடியின் மீது முற்றிலும் அருவருப்பானவளாயிருக்கிறாள். அப்பொழுது அந்த முத்தம் ஒரு யூதாசின் முத்தத்தைப் போல எரிகிறது. அந்த கரங்கள், நீங்கள் சரியாக கூறினால், அவைகள் உங்கள் மேல் இராமல் இருந்தால் நலமாயிருக்கும். Oh, she may be all prettied up. Her hair may be curly. Her eyes may be brown. Her cheeks may be rosy. Her little skirts may be ironed. She may be so pretty. அவள் முற்றிலும் அழகுடையவளாய் இருக்கலாம். அவளுடைய தலைமுடி சுருள் சுருளாக இருக்கலாம். அவளுடைய கண்கள் பழுப்பு நிறமாக இருக்கலாம். அவளுடைய கன்னங்கள் ரோஜா நிறமாக இருக்கலாம். அவளுடைய சிறிய அரைப்பாவாடை சலவைப்பட்டியினால் ஒழுங்காக தைக்கப்பட்டிருக்கலாம். அவள் மிகவும் அழகாக காணப்படலாம். But if that real, genuine, godly respect and love and confidence is in there, she'd be better off to stay off your lap. You don't want nothing to do with her. She's an impediment to you. ஆனால் அந்த உண்மையான அசலான தேவபக்திக்குரிய மரியாதையும் அன்பும் உறுதியான நம்பிக்கையும் அங்கு இல்லை என்றால் அவள் உன்னுடைய மடியிலிருந்து விலகி இருப்பதே மேலானதாயிருக்கும். அப்பொழுது நீ அவளோடு எந்த காரியத்தையும் செய்ய விரும்ப மாட்டாய். அவள் உனக்கு ஒரு தீங்காகவே காணப்படுகிறாள். I don't care how pretty she makes herself. She's still wrong until she is proven to be a real, genuine sweetheart. அவள் தன்னை எவ்வளவு அழகுள்ளவளாக்கிக் கொள்கிறாள் என்று நான் கவலைப்படுகிறதில்லை. ஆனால் அவள் ஒரு உண்மையான அசலான இனிய இருதயமுடையவளாய், loving nobody but you, no other kiss from her lips but yours,
No other arms will hold her but yours. And you know it. What a feeling, what a consolation. உன்னை தவிர வேறு எவரையும் நேசியாமல், உன்னை தவிர வேறு எவருக்கும் தன்னுடைய உதடுகளில் இருந்து முத்தமிடாமல், உன்னை தவிர வேறொருடைய கரங்களும் அவளை அணைத்தாதிருக்க வேண்டாம் என்று நிரூபிக்கப்படும் வரையில் அவள் இன்னமும் தவறாகவே இருக்கிறாள். நீ அதை அறிவாய். என்னே ஒரு உணர்வு, என்னே ஒரு ஆறுதல். That is husband and wife, which is type of Christ and His church. And when you go to your church, you may have the best pews in the city. அது கணவனும் மனைவியுமாயிருக்கிறது. அதுவே கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் மாதிரியாக உள்ளது. நீங்கள் உங்களுடைய சபைக்கு செல்லும் போது நீங்கள் நகரத்திலேயே மிக சிறந்த சாய்வான சபை இருக்கைகளை உடையவர்களாயிருக்கலாம். You may have the highest steeple there is in the city. You may have the best pipe organs. You may dress the best. You may sing like a mockingbird. நீங்கள் நகரத்திலேயே மிக உயரமான கோபுரத்தை அங்கே உடையவர்களாயிருக்கலாம். நீங்கள் மிக சிறந்த இசைக்கருவியை உடையவர்களாயிருக்கலாம். நீங்கள் மிக சிறந்த ஆடை அணியலாம். நீங்கள் பிற பறவைகளைப் போல ஒலி எழுப்பும் அமெரிக்க பாடும் பறவையைப் போல பாடலாம். But all of that, if you're kissing and flirting with the world, that kiss on the cheeks of Christ is a Judatarian kiss. He doesn't want nothing to do with you. ஆனால் அவை யாவும் இருந்து நீங்கள் உலகத்தோடு முத்தமிட்டுக் கொண்டும் சரசமாடிக்கொண்டும் இருந்தால் அது கிறிஸ்துவின் கன்னங்களில் முத்தமிடுகின்ற ஒரு யூதாஸ் காரியோத்தின் மொத்தமாகவே இருக்கிறது. அப்பொழுது அவர் உங்களோடு எந்த காரியத்தையுமே செய்ய விரும்புகிறதில்லை. He looks upon your wedding engagement ring and he finds the tablet moved. He finds love has gone. It's a form. He finds loyalty has gone. அவர் உங்களுடைய விவாக நிச்சய மோதிரத்தையே நோக்கி பார்க்கிறார். அவர் அந்த தலைமாலை நிலைமாறி இருப்பதையே கண்டறிகிறார். அவர் அன்பானது ஒடுங்கி போய்விட்டதை கண்டறிகிறார். அது ஒரு வேஷமாயிருக்கிறது. எனவே அவர் விசுவாச பற்றுறுதி அற்றுப்போனதை கண்டறிகிறார். You've committed fornications with the world. You go to dances and boogie-woogie parties and watch old dirty television programs. You are committing adultery with Christ on Him and calling Him your husband. நீங்கள் உலகத்தோடு வேசித்தனம் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் நடனங்களுக்கு சென்று இசைப்பேடையில் ஆரவார இசைப்பு சந்த நிகழ்ச்சிக்கு சென்று கீர்த்தனமான இடிவான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை உன்னிப்பாக கவனிக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய கணவன் என்று அழைத்துக் கொண்டே அவர் பேரில் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். The Bible said, you say, I am rich, I have need of nothing. But He said, you don't know that you are naked, miserable, blind, poor, and don't know it. வேதமோ நான் ஐஸ்வர்யவான் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் நீ சொல்லுகிறாய் என்றே உரைத்துள்ளது. ஆனால் அவரோ நீ நிர்வாணமாய் இருக்கிறதையும் பரிதவிக்கப்படத்தக்கவனாய் குருடனாய் தரித்திரனாய் இருக்கிறாய் என்பதை அறியாதிருக்கிறாயே என்று கூறியுள்ளார். It's time we lit a candle and swept the house. The coming of the Lord is at hand. இது நாம் ஒரு விளக்கை கொளுத்தி வீட்டை துடைத்து சுத்தம் செய்ய வேண்டிய நேரமாய் உள்ளது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் உள்ளது. Let's think that over just a few minutes while we bow our heads, will you? Would you turn to the piano, sister? நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் ஒரு சில நிமிடங்கள் அதை குறித்து சிந்திப்போமாக. நீங்கள் சிந்திப்பீர்களா? சகோதரியே, நீங்கள் இசைப்பேடையை இயக்குவீர்களா? What have you been doing, church? What's your conditions tonight? When your hands raised up in your devotion, is there something that you... If you're flirting with the world, if you're doing things that's wrong, your kiss... சபையே, நீ என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறாய்? இன்றிரவு உங்களுடைய நிலைமைகள் என்ன? உங்களுடைய கரங்கள் உங்களுடைய பக்தியோடு மேலே உயர்த்தப்பட்டிருக்கும் போது ஏதோ காரியம் உங்களிடத்தில் சோதித்தறியப்படுகின்றதா? நீங்கள் உலகத்தோடு சரசமாடிக் கொண்டிருப்பீர்களேயானால், நீங்கள் தவறாயிருக்கிற காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்களேயானால், நீங்கள் முத்தமிட்டால், think of it, man. Mister, I want to ask you something. And this goes from Miss too. And Mrs. மனிதனே, அதை குறித்து சிந்தித்துப் பார். திருவாளரே, நான் உங்களை ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன்.
இது விவாகமாகாத குமாரி மற்றும் திருமதிகளுக்காகவும் கூட சம்பந்தமுடையதாகவே இருக்கிறது. Young lady, what would you think of your boyfriend if you knew you seen him out kissing and going on with other girls and you were engaged to him and he come over and pat you on the hand and say, "Dear, I love you only." வாலிப பெண்மணியே, உனக்கு இரட்சிக்கப்பட்டிருந்த உன்னுடைய ஆண் சிநேகிதன் வெளியே மற்ற பெண் பிள்ளைகளோடு சென்றதையும் முத்தமிட்டதையும் நீ கண்டு அதை குறித்து நன்கு அறிந்திருப்பாயானால் அப்பொழுது அவனை குறித்து நீ என்ன நினைப்பாய்? அவன் மீண்டும் வந்து உன்னை கரத்தால் தட்டி கொடுத்து, அன்பே, நான் உன்னை மட்டுமே நேசிக்கிறேன் என்று கூறினால் உனக்கு எப்படி இருக்கும்? You'd say, "You little hypocrite. Get out of my view." அப்பொழுது நீ, அற்ப மாய்மாலக்காரனாகிய நீ என்னுடைய பார்வையிலேயே தென்படாதே என்று கூறிவிடுவாயே. What would you think of it, mister? We're not only engaged, but we're married. The church is married to Christ. We are the wife of Christ, bringing forth children. திருவாளரே, அதை குறித்து என்னவென்பதை சிந்தித்துப் பார். நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாத்திரமல்லாமல் திருமணமே செய்து கொண்டவர்களாகவே இருக்கிறோம். சபையோ கிறிஸ்துவை திருமணம் செய்து கொண்டது. நாம் கிறிஸ்துவின் மனைவியாய் பிள்ளைகளை பிறப்பிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். How would you like to come home of a night for your devotion to your wife, and she's got a bunch of little children? உன்னுடைய பக்தியான மனைவி அவள் அநேக பிள்ளைகளை பெற்றவளாயிருந்து நீ வரும் அந்நாளில் நீ வீட்டுக்கு வரும்போது அவள் உள்ளே நுழையும் போது, and you find that day, and when she comes in, all her nails may be painted. That is, if you're of the world. She might look ever so pretty, but you know, think of it, brother, if that woman's been kissing other men. ஓ, அவளுடைய விரல் நகங்கள் வண்ணம் தீட்டப்பட்டிருந்தால் நீ எப்படி அதை விரும்புவாய்? நீ உலக பிரகாரமானவனாய் இருந்தால் அதை விரும்புவாய். நீ ஒரு கால் அவள் எப்போதும் இருந்ததிலேயே மிகவும் அழகாக காணப்படலாம். ஆனால் உனக்கு தெரியும் சகோதரனே, அந்த ஸ்திரீ வேறொரு மனிதனை முத்தமிட்டுக் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் என்று அதை குறித்து சிந்தித்துப் பார். If those arms that's around you telling you she loves you, and you know that she loves others too, her love is not true. உன் மீது கரங்களை போட்டிருக்கும் அவள் உன்னை நேசிக்கிறேன் என்று உன்னிடம் கூறினால் அப்பொழுது அவள் மற்றவர்களையும் கூட நேசிக்கிறாள். அவளுடைய அன்பு உண்மையானதல்ல என்பதை நீ அறிந்து கொள்வாய். Her love is not true. It don't belong to you. It belongs to others also. If there's any man about you, you scoot her off your lap. அவளுடைய அன்பு உண்மையானதல்ல, அது உன்னை சார்ந்ததல்ல, அது மற்றவர்களையும் கூட சார்ந்ததாகவே உள்ளது. எந்த மனிதனாவது அவளிடத்தில் தொடர்பு கொண்டிருந்தால் அப்பொழுது நீ அவளை உன்னுடைய மடியிலிருந்து தூரமாக விலக்கி விடுவாய். Think of what a feeling that would be. Think of it, lady, if your husband come home. Not only that, but packing diseases of immoral acts. அது என்ன ஒரு உணர்வாய் இருக்கும் என்பதை குறித்து சிந்தித்துப் பார். பெண்மணியே, உன்னுடைய கணவன் அப்படிப்பட்டவனாயிருந்து வீட்டுக்கு வருவானேயானால் எப்படி இருக்கும் என்று அதை குறித்து சிந்தித்துப் பார். அது மட்டுமின்றி அவன் ஒழுக்கக்கேடான செயல்களின் வியாதிகளையே சுமந்து கொண்டு வருகிறான். And oh, bless your heart, the church is eat up with spiritual veneer, all kinds of isms and everything else. Wrong. ஓ, உங்களுடைய இருதயம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சபையானது ஆவிக்குரிய ஒழுக்கக்கேட்டினால் உண்டாகும் பால்வினை நோய்களோடு எல்லா விதமான கொள்கைகளையும் மற்ற எல்லாவற்றையும் புசித்துக் கொண்டிருக்கிறது. அது தவறாயிற்று. God be merciful. Jesus is coming, friends. You ain't going to have time one of these nights or one of these days. You better check up now. Let's pray. தேவனே, இரக்கமாயிரும். நண்பர்களே, இயேசு வருகிறார். இந்நாட்களில் ஒன்றில் அல்லது இந்நாட்களில் உள்ள இரவுகளில் ஒன்றில் நீங்கள் சோதித்தறியும்படியான நேரம் இருக்கப் போவதில்லை. நீங்கள் இப்பொழுதே சோதித்தறிந்து கொள்வது மேலானதாகும். நாம் ஜெபம் செய்வோமாக. How many of you say, Brother Branham, with your head bowed, your hands lifted, remember me in your prayer, Brother Branham? I come tonight. I didn't come here just to be seen. God bless you. உங்களில் எத்தனை பேர் உங்கள் தலைகள் வணங்கியிருப்பதுடன் உங்கள் கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்க, சகோதரன் பிரணாம், உங்களுடைய ஜெபத்தில் என்னை நினைவு கூறுங்கள். சகோதரன் பிரணாம், நான் இன்றிரவே வருகிறேன், நான் இங்கு காணப்பட வேண்டும் என்பதற்காக இங்கு வரவில்லை என்று கூறுகிறீர்கள்.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let's look at the hand. I didn't come here to be seen. I come to find out something. And I believe that God spoke to my heart while you're preaching. And I realize that I'm wrong. I want to be a real, true Christian. கரங்களை பாருங்கள். நான் காணப்பட வேண்டும் என்று இங்கு வரவில்லை. நான் ஏதோ ஒன்றை கண்டறியும்படியாகவே வந்துள்ளேன். நீர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே தேவன் என்னுடைய இருதயத்தில் பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் தவறாயிருக்கிறேன் என்பதை நான் உணர்கிறேன். நான் ஒரு உண்மையான விசுவாசமுள்ள கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். I want to be a real lover, that when I go to my Lord and kneel on my knees, I want him to embrace me in his arms. Say, oh my lover. நான் உண்மையாகவே நேசிப்பவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது நான் என்னுடைய ஆண்டவரண்டை செல்லும் போது என்னுடைய முழங்கால்களை மடக்கி மண்டியிட்டு, ஓ என் நேசரே என்று கூற அவர் தம்முடைய கரங்களில் என்னை தழுவ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Remember Solomon, how he spoke of it? He said, come my love, let us walk through the pomegranates. Let us walk through the garden of spices. அதை குறித்து சாலமோன் எப்படி பேசினான் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவன், வா என் பிரியமே, நாம் மாதுளம்பழ தோட்டத்தினூடாக நடந்து செல்வோம், நாம் கந்தக பிசின்களின் தோட்டத்தினூடாக நடந்து செல்வோம் என்றான். How he said her lips looked like rosebuds and so forth. How he loved his little wife. Said, come, let us go and take our fill of love. அவளுடைய உதடுகள் ரோஜா மொட்டுக்களைப் போல் காணப்பட்டது என்று எப்படியா அவன் கூறியுள்ளான்? அவன் எப்படியாக தான் நேசித்த தன்னுடைய மனைவியை, வா நாம் போய் இன்பங்களினால் பூரிப்போம் என்று கூறினான். When you get down to your altar to pray, is your heart so true and your soul so unadulterated that you say, Lord God, let us take our love? And he said, yes, my lover, I love you. நீங்கள் உங்களுடைய பீடத்தண்டை முழங்காற்படியிட்டு ஜெபிக்கும் போது உங்களுடைய இருதயம் அவ்வளவு உண்மையாயும் உங்களுடைய ஆத்துமா அவ்வளவு தூய்மையாக்கப்பட்டதுமாயிருந்து, தேவனாகிய கர்த்தாவே இன்பங்களினால் பூரிப்போம் என்று கூறி, ஆமென் நேசரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நீங்கள் கூறுவீர்களா? Or have you been committing fornication? Have you been flirting with the world? அல்லது நீங்கள் வேசித்தனம் பண்ணிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் உலகத்தோடு சரசமாடிக் கொண்டிருக்கிறீர்களா? And the hour of the Lord is at hand, when all these signs and wonders with tens of thousands of other things that's taking place, pointing, every marker's pointing. It's getting dark. கர்த்தருடைய வேளை சமீபமாயிருக்கிறது. இந்த எல்லா அடையாளங்களும் அற்புதங்களும் சம்பவித்துள்ள லட்சக்கணக்கான மற்ற காரியங்களுடன் காணும்போது ஒவ்வொரு அடையாளமும் அதையே சுட்டி காண்பிக்கிறது. இது இருளாய்க்கொண்டே இருக்கிறது. There's a cooling off in the church. The revival seems to be over. The last bit is about finished. ஒரு குளிர்ந்த நிலை சபையில் காணப்படுகிறது. எழுப்புதலோ முடிந்துவிட்டது போன்று தென்படுகிறது. கடைசியாக குறுகிய நேரத்தில் கூறும் கூற்று ஏறக்குறைய முடிந்து போயிற்று. And here we find ourselves in adultery. What will he do? He'll shove us from his lap and say, depart from me, you workers of iniquity. நாம் தாமே இங்கே விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளோம். அவர் என்ன செய்வார்? அவர் நம்மை அவருடைய மடியிலிருந்து தள்ளி, அக்கிரம செய்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்பார். Now, if there's someone here would like to be remembered again, I might ask at this minute, raise your hands to God. Say, I now surrender and say, by God's grace from tonight on, I'll live a true life for God's help. இப்பொழுது இங்கு எவரேனும் மீண்டும் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய கரங்களை தேவனண்டை உயர்த்தி, நான் இப்பொழுதே ஒப்புவிக்கிறேன் என்று கூறி, தேவனுடைய கிருபையினால் இந்த இரவு முதற்கொண்டு தேவனுடைய ஒத்தாசையினால் நான் ஒரு உண்மையான ஜீவியம் ஜீவிப்பேன் என்று கூறும்படிக்கு இந்த நிமிடத்தில் உங்களை கேட்கிறேன். God bless you. God bless you. You brother, you sister, you young lady, you sir, you brother, you over here, down there, you young man. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே உங்களைத்தான், சகோதரியே உங்களைத்தான், வாலிப பெண்மணியே உங்களைத்தான், ஐயா உங்களைத்தான், சகோதரனே உங்களைத்தான், இங்குள்ள உங்களை, அங்கே கீழே உள்ள உங்களை, வாலிப மனிதனே உங்களைத்தான். Is there a person here that has never been saved and say, Brother Branham, remember me, I've never been born again. I know I'm not. இங்கு ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒரு நபர், சகோதரன் பிரணாம், என்னை நினைவு கூறுங்கள், நான் மறுபடியும் பிறக்கவே இல்லை, நான் மறுபடியும் பிறக்கவில்லை என்பதை நான் அறிவேன் என்று கூறுவீர்களா? Listen, you're not saved until you're born again. You just turned your face towards something. But when you accept Christ, you're born again. கவனியுங்கள், நீங்கள் மறுபடியும் பிறக்கும் வரையில் நீங்கள் ரட்சிக்கப்படவே இல்லை. நீங்கள் வெறுமனே ஏதோ ஒரு காரியத்தை நோக்கியவாறே உங்களுடைய முகத்தை திருப்பினீர்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் மறுபடியும் பிறக்கின்றீர்கள். You say, Brother Branham, I've never accepted it. I know I'm wrong.
I now raise my hands and say, you remember me too. I've never been saved. I've never even tried to serve Christ, but I want to try it. Pray for me, Brother Branham. நீங்கள் சகோதரன் பிரணாம், நான் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நான் தவறாயிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். நான் இப்பொழுதே என்னுடைய கரங்களை உயர்த்தி, நீர் என்னையும் கூட நினைவு கூறும் என்று கூறுங்கள். நான் ஒருபோதும் ரட்சிக்கப்படவே இல்லை. நான் ஒருபோதும் கிறிஸ்துவை சேவிக்க முயற்சித்ததே இல்லை. ஆனால் நான் அதை செய்ய முயற்சிக்கும்படிக்கு விரும்புகிறேன். சகோதரன் பிரணாம், எனக்காக ஜெபியுங்கள் என்று கூறுங்கள். And will you raise your hand? Someone in here now? Is there one person in here that's never been a Christian? Would like to raise your hand, say, remember me, brother, in prayer? இப்பொழுது இங்கு எவரேனும் இருந்தால் உங்களுடைய கரத்தை நீங்கள் உயர்த்துவீர்களா? ஒருபோதும் கிறிஸ்தவராய் இராத ஒரு நபர் இங்கிருந்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, சகோதரனே, ஜெபத்தில் என்னை நினைவு கூறுங்கள் என்று கூறுவீர்களா? God bless you, son. Someone else say, remember me, brother. God bless you, lady. Someone else, remember me, brother. I want to now believe on the Lord Jesus and accept Him as my Savior. God bless you, brother. That's good. மகனே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. வேறு எவரேனும், சகோதரனே, என்னை நினைவு கூறுங்கள் என்று கூறுவீர்களா? பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு எவரேனும், சகோதரனே, என்னை நினைவு கூறுங்கள். நான் இப்பொழுது கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து அவரை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று கூறுவீர்களா? சகோதரனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அது நன்றாக உள்ளது. Someone criticized me the other day saying, Brother Branham, why do you say raise your hand? அன்று ஒரு நாள் யாரோ ஒருவர் என்னை விமர்சனம் செய்து, சகோதரன் பிரணாம், நீர் ஏன் உன்னுடைய கரத்தை உயர்த்தி என்று கூறுகிறீர் என்று கேட்டார். Listen, there's no one believes in the altar call any more than I do. I believe in coming to the altar. That's good. But that doesn't save you. கவனியுங்கள், என்னை தவிர வேறு எவருமே பீட அழைப்பில் விசுவாசம் கொண்டிருக்கவில்லை. பீடத்தண்டை வருவதில் நான் விசுவாசம் கொண்டுள்ளேன். அது நல்லது, ஆனால் அது உங்களை ரட்சிக்கிறதில்லை. It's your opinion, your decision of Christ. You say, well, if I walk up to the altar, that's good. But brother, did you realize when you raise your hand, you break every scientific law there is? இது உங்களுடைய கருத்தாய், கிறிஸ்துவை குறித்த உங்களுடைய தீர்மானமாயிருக்கிறது. நீங்கள் நல்லது, நான் பீடத்தண்டையில் நடந்து சென்றிருந்தால் நலமாய் இருந்திருக்கும் என்று கூறுகிறீர்கள். அது நல்லதுதான். ஆனால் சகோதரனே, நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தின போது நீங்கள் ஒவ்வொரு விஞ்ஞான விதியையும் மீறிவிட்டீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்தீர்களா? Your hand by nature, by gravitation, ought to hang down. If you raise your hand, it shows there's a supernatural being in you that's able to defy the laws of nature to raise your hand towards your Creator. Something in your heart made a decision. இயற்கையாகவே உங்களுடைய கரமானது புவியீர்ப்பு சக்தியினால் கீழே தொங்கவிடப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களேயானால் அது உங்களுடைய சிருஷ்டிகளை நோக்கி உங்களுடைய கரத்தை உயர்த்தும்படியாக உங்களுக்குள் இருக்கும் இயற்கைக்கு மேம்பட்ட ஒன்று இயற்கையின் விதிகளை மீறக்கூடியதாக இருக்கிறது என்றும் உங்களுடைய இருதயத்திற்குள் இருக்கும் ஏதோ ஒன்று ஒரு தீர்மானம் செய்தது என்பதையே அது காண்பிக்கிறது. God sees you raising your hands just the same as He sees you at the altar. That's exactly right. தேவன் உங்களை பீடத்தண்டை காண்கிற விதமாகவே நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துகிறதையும் அவர் காண்கிறார். அது முற்றிலும் உண்மையே. If you mean it, God means it too. But look, friend, you can't be halfway. You've got to mean it. Now let us pray. நீங்கள் அதை மனதில் கொண்டிருப்பீர்களேயானால் அப்பொழுது தேவனும் கூட அதை மனதில் கொண்டிருக்கிறார். ஆனால் பாருங்கள் நண்பனே, நீங்கள் பாதி வழியில் இருக்க முடியாது. நீங்கள் அதை மனதில் கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். Blessed Heavenly Father, tonight at the beginning of this revival, as our time has swept up now and a little past, I pray Thee to be merciful to these people. ஸ்தோத்திரிக்கப்பட்ட பரலோக பிதாவே, இன்றிரவு இந்த எழுப்புதலின் துவக்கத்தில் எங்களுடைய நேரமானது சற்று கடந்து விட்டுள்ளபடியால் இந்த ஜனங்களண்டை நீர் இரக்கமாயிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். And grant Almighty God that here tonight at least 20 hands went up in the building, that they needed Christ. Oh God, it's their souls. சர்வ வல்லமையுள்ள தேவனே, அதை அருளும். இங்கே இன்றிரவு இந்த கட்டடத்தில் குறைந்தது 20 கரங்கள் உயர்த்தப்பட்டன. அதாவது அவர்களுக்கு கிறிஸ்து தேவைப்பட்டது. ஓஹோ தேவனே, இவை அவர்களுடைய ஆத்துமாக்களாய் உள்ளன. The spirit of oil is just about burnt out. There won't be much more. When the last drop's gone from the bucket or the container, there'll be no more oil put in lamps. ஆவியாகிய எண்ணெயானது ஏறக்குறைய எரிந்து போய்விட்டது. இனி அதிகம் இருக்காது. குடுவையிலிருந்தோ அல்லது எண்ணெய் குப்பியிலிருந்தோ கடைசி துடியானது செலவழிந்து போனவுடனே
விளக்குகளில் ஊற்ற எண்ணெயே ஒருபோதும் இருக்காது. They realize that they're in the last days. There's not a hope on earth for us outside of Christ. அப்பொழுது அவர்கள் கடைசி நாளில் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்வார்கள். பூமியில் கிறிஸ்துவை தவிர வேறொரு நம்பிக்கையே எங்களுக்கு இல்லை. I pray tonight, Lord, that somehow in the solemnness of this moment, this solemnity, that you will now send the Holy Spirit that made them raise their hands and save them from a life of sin. Grant it, Father. கர்த்தாவே, தங்களுடைய கரங்களை உயர்த்தினவர்களுக்கு நீர் இப்பொழுதே எப்படியாவது பரிசுத்த ஆவியை அனுப்ப வேண்டும் என்றும் பாவத்தின் ஜீவியத்திலிருந்து அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்றும் இந்த பயபக்தியான நேரத்தில் பயபக்திக்குரிய உணர்வோடு இன்றிரவு நான் ஜெபிக்கிறேன். இதை அருளும் பிதாவே. And may before this meeting shall end, may there be literally dozens of them, many shouting with the Holy Spirit. May this baptistry just be just one after the other, baptized in the precious name of our Lord Jesus Christ. இந்த கூட்டம் முடிவுறும் முன்னே சரியாக அவர்களில் 12க்கும் அதிகமான எண்ணிக்கை கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியினால் சத்தமிடலாம். இந்த ஞானஸ்தான தொட்டியில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஒருவர் பின் ஒருவராக On Easter morning, rising to newness of life, oh eternal blessed Father, I pray that you will bless them. Grant it, Lord. ஈஸ்டர் காலையில் புதிதான ஜீவனுடையவர்களாய் எழுந்திருக்கும்படி ஞானஸ்தானம் பண்ணப்படுவார்களாக. ஓ ஸ்தோத்திரிக்கப்பட்ட நித்திய பிதாவே, நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இதை அருளும். Now, right at this very moment, may their decision be true. May they accept you right where they're sitting. இப்பொழுதே இந்த நொடிப்பொழுதிலிருந்தே அவர்களுடைய தீர்மானம் உண்மையாயிருப்பதாக. அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்தே அவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்வார்களாக. Our altars and around are filled with people, and we pray that you'll let these people this night be your servants. In Christ's name. எங்களுடைய பீடங்கள் சுற்றிலும் ஜனங்களால் நிரப்பப்பட்டிருக்கையில் நீர் இந்த ஜனங்களை இன்றிரவே உம்முடைய ஊழியக்காரர்களாகும்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், கிறிஸ்துவினுடைய நாமத்தில். While we have our heads bowed, I want to ask you one solemn question. You that held your hand, and you were praying, I know you didn't raise your hand just to see your hand go up. You raised it because something told you to. நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் நான் உங்களை ஒரு பயபக்தியான கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய கரத்தை உயர்த்தின நீங்கள், ஜெபித்துக் கொண்டிருந்த நீங்கள், உங்களுடைய கரமானது மேலே உயர்த்தப்படுவதை காணும்படியாக நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தவில்லை என்பதை நான் அறிவேன். ஏதோ ஒன்று உங்களிடத்தில் கூறின காரணத்தால் நீங்கள் அதை உயர்த்தினீர்கள். And you say, by an uplifted hand, Brother Branham, I believe before God and this company, I believe that something has happened in my heart tonight, that from this night on, I'm going to be a different person. மேலே உயர்த்தப்பட்ட கரத்தையுடைய நீங்கள், சகோதரன் பிரணாம், நான் தேவனுக்கு முன்பாகவும் இந்த கூட்டத்திற்கு முன்பாகவும் நான் விசுவாசிக்கிறேன். ஏதோ காரியம் இன்றிரவு என் இருதயத்தில் சம்பவித்துள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன். எனவே இன்றிரவு முதற்கொண்டே நான் ஒரு வித்தியாசமான நபராய் இருக்கப் போகிறேன் என்று கூறுங்கள். Would you raise your hand? You who did raise your hand, say, I believe. God bless you, lady. God bless you. You. That's wonderful. Way back in the back, yes. The Lord bless you. நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? உங்களுடைய கரத்தை உயர்த்தின நீங்கள், நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுவீர்களா? பெண்மணியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை 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 தேவன் ஆசீர்வதிப்பாராக. அது அற்புதமாய் உள்ளது. பின்னுக்குள்ள உங்களை, ஆம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Somebody else raise your hand. Say, I believe right now. God bless you, brother. The Lord tells me, God bless you, lady back there. God bless you, young lady over here. யாராவது உங்களுடைய கரத்தை உயர்த்தி, நான் இப்பொழுதே விசுவாசிக்கிறேன் என்று கூறுவீர்களா? சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இன்றிரவு என்னிடத்தில் சொல்லுகிறார், அங்கே பின்னாக உள்ள பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்குள்ள வாலிப பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord tells me right now that something has happened in my heart. Now I believe I'm going to have more joy out of this revival than I ever had in my life. இப்பொழுதே ஏதோ காரியம் என்னுடைய இருதயத்தில் சம்பவித்திருக்கிறது என்று கர்த்தர் என்னிடம் சொல்லுகிறார். நான் என்னுடைய ஜீவியத்தில் எப்போதும் இருந்ததை காட்டிலும் இந்த எழுப்புதலிலிருந்து வெளியே போய் அதிக சந்தோஷமுடையவனாய் இருக்கப் போகிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். God bless you. All right, God bless you, ladies sitting here. I thought it was just about time for you to raise your hand too.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இங்கு அமர்ந்துள்ள பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது உங்களுடைய கரத்தையும் கூட உங்களுக்காக உயர்த்தும்படியான நேரமாக இருந்தது என்பதை நான் எண்ணி பார்த்தேன். Is there another thing I do feel different, Brother Branham? I believe I'm going out of this church tonight with a consciousness of the soon approaching of Christ. வேறு எவரேனும் சகோதரன் பிரணாம், நான் வித்தியாசமாக உணர்கிறேன். நான் சீக்கிரத்தில் கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதலை குறித்த ஒரு உணர்வோடு இன்றிரவு இந்த சபையிலிருந்து நான் வெளியே சென்று கொண்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I'm going out of here to live a different life. I'm going to be a Christian by the grace of God. I believe that God has called me. நான் ஒரு வித்தியாசமான ஜீவியம் ஜீவிக்கும்படியாக இங்கிருந்து வெளியே போய்க் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய கிருபையினால் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கப் போகிறேன். தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுகிறவர்கள் இருக்கிறீர்களா? If He's called you, you're His. Quit flirting. Quit flirting with the world. Come on, live for Him now. Say, I repent of all my sins, and now I'm taking Christ as my Savior. அவர் உங்களை அழைத்திருப்பாரேயானால் நீங்கள் அவருடையவர்களாய் இருக்கிறீர்கள். சரசமாடுவதை விட்டுவிடுங்கள். உலகத்தோடு சரசமாடுவதை விட்டுவிடுங்கள். இப்பொழுதே அவருக்காக ஜீவிக்க வாருங்கள். நான் என்னுடைய எல்லா பாவத்திலிருந்து மனம் திரும்பி இப்பொழுதே நான் கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுங்கள். Would there be another before closing? Is there? God bless you, brother. God bless you. That's good. God bless you. That's good. So happy to see you do that. முடிப்பதற்கு முன்னர் வேறு எவரேனும் இருப்பீர்களா? அங்கே இருக்கிறீர்களா? சகோதரனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அது நன்றாய் உள்ளது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது நன்றாய் உள்ளது. நீங்கள் அதை செய்ய காண்கிறதற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். All right, beginning of the night now. A little. We just don't want to put too much squeeze to it. We'll only let out early so you can get back tomorrow night. சரி, இப்பொழுது இது ஒரு ஆரம்ப நாள் இரவாய் இருக்கிறபடியால் நாங்கள் உங்களை அதிக கட்டாயத்தோடு பிடித்து வைத்திருக்க விரும்பவில்லை. நீங்கள் நாளை இரவும் திரும்ப வரும்படிக்கு நாங்கள் உங்களை சீக்கிரமாக அனுப்ப விரும்புகிறோம். Just before we close, is there a sick person? Well, raise your hand and say, pray for me, Brother Branham. நாம் முடிப்பதற்கு சற்று முன்னர் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, சகோதரன் பிரணாம் எனக்காக ஜெபிப்பீர்களா என்று கூறுகிற சுகவீனமான நபர் எவரேனும் உள்ளாரா? All right, that's 5, 6, 7, 8, 9, 10 hands, 11, 12. All right, now 13, 14. All right, 15. Let us bow now. சரி, அது 5, 6, 7, 8, 9, 10 கரங்கள் உள்ளன. 11, 12. சரி, இப்பொழுது 13, 14. சரி, 15 உள்ளன. இப்பொழுது நாம் தலை வணங்குவோமாக. Blessed Heavenly Father, you've seen those hands, and oh, they are here for a purpose. Maybe they're Christians, but they need your great help. ஸ்தோத்திரிக்கப்பட்ட பரலோக பிதாவே, நீரே அந்த கரங்களை கண்டீர். ஓ, அவர்கள் இங்கே ஒரு நோக்கத்திற்காகவே இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு உம்முடைய மகத்தான ஒத்தாசை தேவைப்படுகிறது. And we realize, Lord, that you cried out through David, said, forget not all his benefits, who forgives all of our iniquity, who heals all of our diseases. கர்த்தாவே, நீர் தாவீதின் மூலமாக எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிற, எங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிற, அவருடைய உபகாரங்களை எல்லாம் மறவாதே என்று கதறினீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். I pray that the blood of Christ will rest preciously upon them and they'll be healed to enjoy this coming meeting. Grant it, Lord. Through Christ's name we ask it. Amen. கிறிஸ்துவின் ரத்தம் அவர்கள் மேல் விலையேறப்பட்டதாய் தங்கியிருக்க வேண்டும் என்றும் அவர்கள் சுகமடைந்து வருகின்ற இந்த கூட்டத்தை கண்டு மகிழ வேண்டும் என்றும் நான் ஜெபிக்கிறேன். இதை அருளும் கர்த்தாவே, நாங்கள் அதை கிறிஸ்துவனுடைய நாமத்தினூடாகவே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Let us stand now. இப்பொழுது நாம் எழும்பி நிற்போமாக. இயேசுவின் நாமத்தை உன்னுடன் கொண்டு செல். ஓ, உன்னுடன் இயேசுவின் நாமத்தை. பிள்ளையே, நாம் திரும்பி நமக்கு அருகிலுள்ள யாருடனாவது கரத்தை குலுக்குவோம். திரும்பி கரங்களை குலுக்குங்கள். அது உனக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் அளிக்கும். இப்பொழுது எங்கு சென்றாலும் அதை கொண்டு செல். விலையேறப்பெற்ற நாமம், விலையேறப்பெற்ற நாமம். ஓ, எவ்வளவு இனிமையானது! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாமே. விலையேறப்பெற்ற நாமம், விலையேறப்பெற்ற நாமம்.
எவ்வளவு இனிமையானது! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாமே. Now, let us quietly, as we face this way, sing softly. நாம் இப்பொழுது அமைதியாக நாம் இந்த பக்கமாக நோக்கி பார்க்கையில் மென்மையாக பாடுவோமாக. இயேசுவின் நாமத்தில் சாஷ்டாங்கமாய் Name of Jesus bowing, அவருடைய பாதத்தில் வீழ்ந்து பணிவோம். prostrate at his feet. King ஓ, நம்முடைய யாத்திரை முடிவுறும் போது பரலோகத்தில் உள்ள ராஜாதி ராஜாவாகிய அவருக்கு நாம் முடிசூட்டுவோம். விலையேறப்பெற்ற நாமம் அது ஆசீர்வதிக்கப்பட்டது. ஓ, எவ்வளவு இனிமையானது! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாம். விலையேறப்பெற்ற நாமம், விலையேறப்பெற்ற நாமம். ஓ, எவ்வளவு இனிமையானது! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாமே. Just a little after 9, about 7 or 8 minutes after 9. Early you can get home, come back tomorrow night, and we enjoy the blessings of God, enjoy your presence. இப்பொழுது 9 மணியாகி சற்று நேரம் கடந்து விட்டது. 9 மணியாகி சுமார் 7 அல்லது 8 நிமிடங்கள் கடந்து விட்டன. சீக்கிரமாக நீங்கள் வீட்டிற்கு சென்று நாளை இரவு மீண்டும் திரும்பி வாருங்கள். நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை கண்டு மகிழ்வோம். உங்களுடைய பிரசன்னத்தையும் கண்டு மகிழ்வோம். And now I noticed about 12-14 hands up for healing tonight. If he goes to get a lot of sick people in, we'll call just a night for a healing service, maybe Saturday night and Sunday too. இப்பொழுது சுமார் 12-14 கரங்கள் சுகமளித்தலுக்காக இன்றிரவு உயர்த்தப்பட்டதை நான் கவனித்தேன். இதில் ஏராளமான சுகவீனமுள்ள ஜனங்கள் பங்கு பெறப்போவதாயிருந்தால் அப்பொழுது நாங்கள் ஒரு சுகமளிக்கும் ஆராதனைக்காக ஓர் இரவு அழைப்போம். அது சனிக்கிழமை இரவு மற்றும் ஞாயிற்றுக்கிழமையாகவும் கூட இருக்கலாம். If we see we can't take them all Sunday, we'll take it Saturday night. We'll see how it comes out. நாம் ஞாயிறு முழுவதுமாக அவர்களை கவனிக்க முடியாது என்று நாம் கண்டால் அப்பொழுது நாம் ஒரு சனிக்கிழமை இரவே ஏற்பாடு செய்வோம். அது எப்படி வருகிறது என்று நாம் பார்ப்போம். Now I pray that God's blessings will rest deeply upon each of you, and may He be with you and bless you until we can meet tomorrow night again. இப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆழமாய் தங்கியிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாம் நாளை இரவு மீண்டும் சந்திக்கும் வரை அவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let us bow our heads now just in a moment of prayer while I ask the pastor to come up here and just mention a word of prayer. மேய்ப்பர் இங்கு மேலே வந்து ஜெபம் செய்து நம்மை அனுப்பி வைக்கும்படி நான் கேட்டுக்கொள்கையில் நாம் இப்பொழுது ஜெபத்திற்காக சற்று நேரம் நம்முடைய தலைகளை சற்று தாழ்த்துவோமாக.